வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படிங்கிறது தான் ஆழ்வாருடைய தனி சிறப்பு. அப்படியான இந்த ஆழ்வார்களுக்குள்ளே நம்மாழ்வார் அவருடைய சிறப்புகளைத்தான் பார்த்துக்கிட்டு வரோம். வணக்கம் நேயர்களே. நம்மாழ்வாரும் நவ திருப்பதிகளும் வைகாசி விசாக சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் தரிசிக்கவிருக்கும் திருத்தலம் திருவரகுணமங்கை அப்படிங்கிற ஸ்தலம். திருவரகுணமங்கை அப்படின்னு ஆழ்வார் இந்த தலத்தை அழைத்திருந்தாலும் இன்னைக்கு நத்தம் என்ற பெயரால தான் அறியப்படுகிறது. ஆழ்வார் நவ திருப்பதிகளுக்குள்ளேயும் 3 தலங்களை ஒன்றாக வைத்து பாடியிருக்காரே, அதில 2வது தலம். வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய இறைவன் நின்ற கோலத்திலே ஸ்ரீவைகுண்டம் தலத்தில காட்சி கொடுத்தாலும் அமர்ந்த கோலத்திலே காட்சி கொடுக்கக்கூடிய திருத்தலம் தான் வரகுணமங்கை ஆகிற இந்த திருத்தலம். இந்த தலத்தினுடைய புராணம் பிரம்மாண்ட புராணத்திலே அறியப்படுகிறது. வடதேசத்தில் வேதவித் என்ற பெயரிலே ஒரு அந்தனர் அடியவர் தன்னுடைய தாய் தந்தையர் ஆச்சாரியருக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து முடித்த பிறகு சிறப்பான ஒரு மந்திரத்தை உபதேசமாக பெற்று அந்த மந்திரத்தை அதற்கே உரிய விசேஷமான தலத்திலே இருந்து ஜபம் செய்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும்ங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்தது. ஜபத்திற்கும் தவத்திற்கும் சிறந்ததான ஒரு தலம் எங்கே இருக்கிறது என்று வேண்டி தேடி கிடந்த பொழுது இறைவன் அவர் முன்பாக ஒரு அந்தனர் வடிவத்திலே வந்து தோன்றி, வயோதிகராக வந்து தோன்றி, தெற்கே விந்தியமலைக்கு தெற்கே 3 கடல்களும் சங்கமிக்கக்கூடிய தட்சிண தேசத்தில் மகேந்திரகிரி என்று அழைக்கப்படும் மலைக்கு கடலுக்கும் நடுவிலே ஒரு திருத்தலம் வரகுணமங்கை என்ற பெயரிலே இருக்கக்கூடியது. அந்த தலத்திற்கு போய் அங்கே ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு நீ உபதேசமாக பெற்ற மந்திரத்தை ஜபம் செய்து மோட்சத்தை அடையலாம்னு காட்டி கொடுக்கிறார். அப்படி அந்த வேதவித்தாகிற அடியவர் வடக்கே இருந்து புறப்பட்டு வந்து மகேந்திர மலைக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவிலே இங்கே இருக்கக்கூடிய வரகுணமங்கை ஆகிற இந்த தலத்தை கண்டுபிடித்து இங்கே பெருமானுக்கு ஒரு திருமேனியை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு அவருக்கு உபதேசமாக கிடைத்த மந்திரத்தை பல காலம் ஜபம் செய்து வீடு பேற்றை அடைந்தார் அப்படிங்கிறது ஸ்தல புராணம். ரோமச முனிவர் அப்படிங்கிற முனிவர் இந்த தலத்திலே ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு தன்னுடைய சீடர்களோடு இந்த இடத்திலிருந்து பெருமானை வழிபாடு செய்து வருகிறார். அவர்களுடைய சீடர்களுக்குள்ள சத்யவான்கிற பெயரில் ஒரு சீடர். அவர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தமாகிற அந்த குளக்கரையில் காலை அவருடைய அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்த பொழுது எதிர்கரையில் அந்த தீர்த்தத்தில் மீன் பிடிக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கார். மீனை பிடித்து அதை கரைக்கு போய் உலர்த்தி விட்டு வந்து மறுபடியும் வலை வீசி அவர் காத்திருக்கிற நேரத்தில் அந்த மீனவருடைய உயிர் பிரியுது. உயிர் பிரிந்து அவர் கீழே விழுந்ததும் தேவலோகத்திலிருந்து அடியவர்கள் வந்து அவரை ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து போகிறாங்க. மீன்களை பிடித்து அதன் மூலமாக ஜீவனம் செய்யக்கூடிய இவருக்கு எப்படி ஸ்வர்க்கம் கிடைத்ததுங்கிற சந்தேகம் சத்யவானுக்கு வர ரோமச முனிவராகிற தன்னுடைய குருவனிடத்தை போய் இந்த கேள்வியை முன்வைக்கிறார். இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? உயிர்களை துன்புறுத்தினா அவங்களுக்கு ஸ்வர்க்கம் கிடையாதுங்கிறது தானே அறம். ஆனால் இவர் மீன்களை எல்லாம் பிடித்து அதன் மூலமாக பிழைத்து வந்தாலும் அவருக்கு எப்படி ஸ்வர்க்கம் கிடைத்ததுன்னு கேட்க ரோமச முனிவர் தெளிவுபடுத்துகிறார். எந்த பாதகங்களாக இருந்தாலும், பஞ்சமா பாதகமே செய்தாலும் புண்ணியமான ஒரு திருத்தலத்திற்கு வந்து அந்த தலமே நமக்கு இருப்பிடம்னு சொல்லி அங்கேயே பல காலம் வசிப்பவர்கள் அந்த தலத்தினுடைய சிறப்பினால் அவர்களுடைய பாவம் நீங்கப்பட்டு அவர்கள் ஸ்வர்க்க பதவியை அடைவார்கள்னு சொல்றார். அந்த காரணத்தினால்தான் இந்த மீனவருக்கும் இந்த ஊரிலே இருந்தபடி இறந்ததினாலே ஸ்வர்க்கம் கிடைத்தது என்கிறது ஸ்தல புராணம். திருமாலை விட்டு பிரியாது தொண்டு செய்பவர்களுக்குள்ளே தலையாயவர் ஆதிசேஷன். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம்,
நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் அணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு. ஆழ்வாருடைய பாசுரம். அதன்படி பெருமான் வீற்றிருந்த கோலத்திலே அமர்ந்த நிலையில் காட்சி கொடுத்தால் அவருக்கு சிம்மாசனமாக இருப்பார் ஆதிசேஷன். அதன்படி இந்த திருத்தலத்திலேயும் கருவறையில் இருக்கக்கூடிய மூலவர் விஜயாசன பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவியோடு சேர்ந்து வீற்றிருந்த கோலத்தில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு சிம்ஹாசனமாக தன்னுடைய படத்தை பெருமானுக்கு மேலே விரித்து கொடைபிடித்தபடி வீற்றிருக்கிறார் ஆதிசேஷன். நின்ற கோலத்தில் வைகுண்டபதியான பெருமாளை நேத்திக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் பார்த்தோம். இன்னைக்கு வரகுணமங்கையில் வீற்றிருந்த கோலம். அதை தொடர்ந்து இப்போ திருப்புளிங்குடி தலத்துக்கு போய் அங்கே கிடந்த கோலத்தினுடைய அழகை பார்க்கவிருக்கிறோம். இன்னைக்கும் புளிய மரங்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலம், தாமிரபரணியினுடைய வடகரையில் இருக்கும் இந்த தலத்தில் சுவாமி பூமி பாலகர் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளியிருக்கார். பெரிய திருமேனி. ஆதிசேஷனில் சிரசை வைத்து காலை நீட்டி திருவடியை எப்படி மகாலட்சுமியும் பூமாதேவியும் பிடித்து விட எழிலார்ந்த கோலத்திலே கிடந்த நிலையிலே காட்சி தருகிறார். வைகுண்டத்தில் நித்தியவாசம் செய்யக்கூடிய பெருமானுக்கு பூலோகத்தில் இருக்கக்கூடிய அழகான இயற்கை வளங்கள் நிறைந்த இந்த பகுதிகளுக்கு வந்து திருமகளோடு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு உலா போகணும்னு ஆசை வந்ததாம். மகாலட்சுமியை கூட்டிக் கொண்டு பூலோகம் வரார். தாமிரபரணியினுடைய கரையில் இருக்கக்கூடிய இந்த பிரதேசம், இப்போ நாம் நிற்கிறோமே, இந்த திருப்புளிங்குடி கோவில் இந்த பகுதிகளில் தான் அங்கே இருந்த அந்த சோலைகள், நீர் தடாகம், இதனுடைய கரையிலெல்லாம் மகாலட்சுமியோடு ஆனந்தமாக அப்படின்னு நடந்து பொழுதை கழித்து கொண்டிருந்தாராம் திருமால். பூலோகத்திற்கு வந்தும் நம்மை இவர் பார்க்கவில்லையேன்னு பூமாதேவிக்கு ஒரு கோபம் வருகிறது. பூமாதேவியானவள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக பூலோகத்திலிருந்து வெளியேறி பாதாள லோகத்திற்கு போய் அங்கே குடியமர்ந்து விடுகிறாள். பூமிதேவியினுடைய சம்பந்தம் இல்லாத உலகம், இயற்கை வளங்கள் எல்லாம் அழித்து இந்த பகுதிகளெல்லாம் வளம் குறைந்து போக தேவர்கள் எல்லோரும் போய் பெருமானிடத்தே முறையிட்டார்கள். நீங்கள் வந்து பூமாதேவியினுடைய அந்த கோபத்தை தீர்த்தால்தான் உலகம் மீண்டும் சுபீக்ஷமடையும்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் சொல்ல, திருமால் பாதாளலோகத்திற்கு சென்று பூமாதேவியிடத்தே அன்பாக வார்த்தை பேசி அவளை மீண்டும் பூலகத்திலே வந்து இங்கே தங்கி இயற்கை வளங்கள் மீண்டும் மெருகேறி மக்கள் எல்லோரும் ஆனந்தமாக வாழும்படியாக செய்தார். எந்த திருப்புளிங்குடி தலத்திற்கு வந்தபொழுது பூமாதேவியினுடைய மனம் இப்படி கலங்கியதோ அந்த தலத்திலேயே பூமி பாலகராக பூமாதேவியை காத்தவருங்கிற திருநாமத்தோடே இறைவன் கிடந்த கோலத்திலே காட்சி தருகிறார். புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுண்டத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை யகம் கழியாதே என்னை ஆழ்வாய். வைகுண்டத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை யகம் கழியாதே என்னை ஆழ்வாய். எனக்கருளி நளிர்ந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே. பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே. நீ காணவாராயே.
காணவாராயே வாராயே. யக்ஞசர்மா அப்படிங்கிற பேரில் ஒரு அந்தனர். தர்மப்படி தனக்கான வேலைகள் எல்லாம் செய்து வந்தவர். ஆனால் விதியின் வசத்தாலே ஒரு நாள் தன் மனைவியோடு அவர் ஏகாந்தமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வசிஷ்ட பகவானுடைய பிள்ளை சக்திங்கிற மகரிஷி அந்த யக்ஞசர்மாவை பார்க்க வரார். வந்திருப்பவர் ஒரு பெரிய தவச்சீலர். அவரை வணங்கி வழிபட்டு அவருக்கு தானங்கள் எல்லாம் செய்யணும். ஆனால் யக்ஞசர்மா அதெல்லாம் மறந்து முனிவர் வந்ததையும் பாராது இருந்து விடுகிறான். பொறுத்து பார்த்த சக்தி மகரிஷி ஒரு அளவுக்கு மேலே கோபம் வந்து அந்த யக்ஞசர்மாவை சபித்து விடுகிறார். நீ ஒரு ராட்சச வடிவம் கொண்டு அலைவாய், ஆசை தீராது பூமி எங்கும் நீ திரிந்து கொண்டே இருப்பாயின்னு சாபம் கொடுக்கிறார். தவறை உணர்ந்த யக்ஞசர்மா மகரிஷியினிடத்தே மன்னிப்பு கேட்டு தன்னுடைய சாபத்திற்கு என்ன விமோசனம் என்று வேண்ட தாமிரபரணியினுடைய வடகரையிலே திருப்புளிங்குடிங்கிற தலத்திலே பெருமான் பூமி பாலகராக எழுந்தருளி இருக்கார். அந்த பிரதேசத்திற்கு நீ போய் தங்கியிரு. திருமாலங்கே ஒரு நாள் தேவர்களுக்கு அருள வேண்டி காட்சி கொடுப்பார். அப்போது அவர் கையிலே இருக்கக்கூடிய கதாயுதத்தால் உன்னை அடிக்க அந்த கதையினுடைய ஸ்பரிசத்தால் நீ சாப விமோசனம் அடைவாயின்னு சொல்லி அவருக்கு ஒரு வழியை காட்டி கொடுக்கிறார். இது இப்படி இருக்க இந்திரலோகத்திலே இந்திரனும் இந்திராணியும் இமயமலை சாரலிலே இப்படி ஒரு நாள் உலா போகும் பொழுது அங்கே ஒரு தடாக கரையில் இருந்த 2 மான்கள், ஆண்மானும் பெண்மானும் அங்கே துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்க இந்திரன் காரணம் ஏதும் இல்லாமல் அந்த ஆண் மானை வேட்டையாடும் விதமாக கொன்று விடுகிறான். இதை பார்த்த அந்த பெண்மான் மனம் வெதும்பி, எந்த காரணமும் இல்லாமல் எங்களை கொன்றாயே, உனக்கு சாபம் இடுகிறேன்னு சொல்லி சாபம் தர அதனால் கலங்கிய இந்திரன் இந்திர பதவியை இழந்து தன்னுடைய மகிமையெல்லாம் குறைந்து போய் அவனும் துன்பப்படுகிறான். தேவர்கள் எல்லோரும் தேவகுருவான ப்ரஹஸ்பதியினிடத்தே போய் எங்களுடைய தலைவர் தேவேந்திரன் இப்படி கஷ்டப்படுறாரே, அவருக்கு என்ன சாப விமோசனம், இதிலிருந்து அவர் எப்படி பிழைத்து மறுபடியும் இந்திர பதவிக்கு வர முடியும்னு கேட்க வியாழ பகவான் தன்னுடைய யோகத்தில் இருந்து திருப்புளிங்குடியாகிற இந்த தலத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி அந்த தலத்திற்கு போய் அங்கே ஒரு யாகம் செய்து திருமாலை நோக்கி தவம் செய்யும்படியாக அருளி செய்கிறார். இதை கேட்ட இந்திரன் மனம் மகிழ்ந்து தாமிரபரணியினுடைய கரைக்கு வந்து திருப்புளிங்குடி தலத்திலே இருந்த பூமிபாலகரான பெருமானை வணங்கி இங்கே ஒரு யாகசாலையும் அமைத்து பெரிய யாகம் செய்ய தொடங்குகிறார். அந்த யாகத்தினுடைய முடிவில் திருமால் ஆயுதங்கள் எல்லாம் தாங்கிய நிலையிலே தேவேந்திரனுக்கு அருள் தர காட்சி தர வரார். அந்த நேரத்திலே பிரம்மராட்சசனான யக்ஞசர்மா அந்த யாகத்திலே குறுக்கிட பெருமான் அந்த யாகத்தை காக்கும் பொருட்டு தன் கையிலே இருந்த கதாயுதத்தாலே யக்ஞசர்மாவை அடிக்கிறார். கதையினுடைய ஸ்பரிசம் பட்டு யக்ஞசர்மா மீண்டும் தன்னுடைய அந்தன வடிவம் பெற்று தன்னுடைய தவறையும் உணர்ந்தவனாக பெருமானை வேண்டிக் கொண்டு செல்லுகிறார். இந்திரனுக்கும் சாப விமோசனம் கிடைக்கிறது. பூமி பாலகராக பெருமான் பூமாதேவியினுடைய கோபத்தை தணித்தவர். யக்ஞசர்மா இந்திரன் இத்தனை பேருக்கும் சாப விமோசனம் கொடுத்து மகிழ்ந்த நிலையிலே ஆழ்வாருடைய பாசுரங்களை கேட்டுக்கொண்டு திருப்புளிங்குடி தலத்திலே கிடந்தருளுகிறார். கிடந்த கோலமாக இருக்கும் பொழுது ஆலய கர்ப்பகிரகம் ஒரு செவ்வக அமைப்பில் இருக்கணும். செவ்வகமாக சுவர்கள் இருந்ததுன்னா அதுக்கு மேலே கட்டப்படுற விமானம் உங்களுக்கு அதே செவ்வக அமைப்பில் தான் மேலே போகும். விமானங்களை சுற்றி அந்த விமானத்திற்கு உரிய தேவதைகள் அந்த திசைக்குரிய தேவதைகளை சுதை வடிவத்தில் எழுந்துருளச் செய்வாங்க. இப்போ இந்த விமானத்தில் முன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் யானை மேலே அமர்ந்த நிலையில் இந்திரனுடைய சிலையை வச்சுருக்காங்க. இந்திரனுக்கான திசை கிழக்கு. கீழ்ப்படியில் இந்த மூலையில் இருக்கக்கூடிய அந்த திரும்புகிற இடத்துல 2 தெய்வங்கள், 2 தலைகள் 3 கால்களோடு அக்னி பகவான் தென்கிழக்கு திசைக்கான தெய்வம். அவருக்கு பக்கத்திலேயே நல்ல முறுக்கின மீசையோடு கதை பாசக்கயிறெல்லாம் வச்சுக்கிட்டு தெற்கு திசைக்கான தெய்வமாக யமன். விமான தேவதைகள்ங்கிறதெல்லாம் ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தெய்வங்கள். அவர்களை சரியாக வழிபட்டு வந்தால்தான் அந்த ஆலயத்தில் இறைவனுடைய சாநித்தியம் கூடியிருக்கும். திருவடியை அடைவிக்கும் திருவடி சேர்ந்து ஒன்றுமினோ என்பதுதான் ஆழ்வாருடைய கட்டளை. அவனுடைய திருவடிகளிலே போய் லயித்து இருக்கணுங்கிறது தான் எல்லா அடியார்களுடைய வேண்டுதலும். அந்த திருவடியை தானும் பிடித்து வருடி கொடுக்க வேண்டும்னு ஆசைப்பட்ட நம்மாழ்வார் அந்த ஆசையை திருப்புளிங்குடி பெருமான் திருமுன்பே வைக்கிறார். அப்படி ஆழ்வார் கேட்க திருப்புளிங்குடியில் இருந்து பெருமானுடைய திருவடிகள் ஆழ்வார் திருநகரி வரைக்கும் நீண்டது அப்படின்னு ஒரு சுவையான செய்தியை சொல்லுவாங்க. அதன் நினைவாக கர்ப்பகிரக செவரில் சாதாரணமாக இந்த மாதிரி துளையிட்டு ஜன்னல் அமைப்பெல்லாம் இருக்காது. விதிவிலக்காக இந்த தலத்தில்
கோயிலை பிரதட்சணமாக வரும்பொழுது வடக்கு பிரகாரத்தில் பெருமானுடைய திருவடிகள் நீண்டு இருக்கக்கூடிய அந்த திசையில் அழகான ஒரு சாளரம் மாதிரி அமைத்து அதிலே ஏறி நாமும் பெருமானுடைய அந்த திருவடிகளை தரிசனம் செய்யும் விதமாக அமைச்சிருக்காங்க. போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராய நீ. தாமிரபரணியினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய நவதிருப்பதி தலங்களை எல்லாத்தையும் தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது தென்கரைக்கு போகிறோம். அங்க பூமாதேவிக்கு அருள் தந்த தென் திருப்பேரை திருத்தலத்திலிருந்து நாளைக்கு நம்மளுடைய யாத்திரை. நன்றி, வணக்கம். வாராயே